ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வால்யூம் 2 சாப்டர் 7 ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்டெகிரல்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கோட கம்ப்ளீட் எல்லா எக்ஸசைஸும் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சிபிஎஸ்இ 12th பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்னு சொல்லலாம். கம்பல்சரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அதுல இருந்து. பேசிக்கா இன்டெகிரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸி. ஏன்னா டிஃபரன்ஷியேஷன்றது ஆக்சுவலா வந்து டெரிவேட்டிவ்ஸ், இன்டகிரேஷன் அப்படின்றது வந்து ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். அது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். டெரிவேட்டிவ் கத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் திங் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலாஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸ் பவர் n வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுல இங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, சப்போஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x to the power n plus 1க்கு டிஃபரன்ஷியேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து n. இதான நம்மளோட பேசிக் ரூல். ஸோ இங்க இருக்கிற n அப்படியே n plus 1ன்னு எழுதிட்டு x to the power n plus 1 minus 1 அப்படின்னு வரும். ஆக்சுவலா n into x power n minus 1 ரூல்ல nக்கு பதிலா n plus 1 கொடுத்தாங்கன்னா இப்படி நம்ம எழுதுவோம். இது வந்து n plus 1 x to the power, இது வந்து கட் ஆயிடும். இது வந்து x power n. இது வந்து ஆக்சுவலா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x to the power n plus 1ஓட வேல்யூ. இதுல இங்க இருக்கிற இந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த பக்கம் எடுத்துட்டு போனா அது இன்டகிரேஷன் ஆகும். நம்ம சின்ன கிளாஸ்ல பிளஸ் வந்து ஈக்குவல் தாண்டி போனா மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும்னு படிச்சோம். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவல் தாண்டி போனா இன்டகிரேஷன் ஆயிடும். அப்ப இந்த டி பை டிஎக்ஸ் என்ற டிஃபரன்ஷியேஷன் நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். இன்டகிரேஷன் ஆக போகுது. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n dx அப்படின்னு போடணும். இங்க மல்டிபிள் இருக்க n பிளஸ் 1 இங்க வந்தா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். அப்ப எக்ஸ் பார் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 அப்படின்னு எழுதுவாங்க. இதுதான் உங்களோட இன்டகிரேஷனோட முதல் ரூல். எக்ஸ் பார் n dx அப்படின்றதா x பார் n plus 1 by n plus 1 அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல ஒரு plus c அப்படின்னு வந்து எல்லா இன்டகிரேஷன் ஃபார்முலாவிலும் எழுதியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது முதல்ல பேசிக்கா இது வந்து சொன்னோம்ல, இது வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x வந்து cos x நமக்கு தெரியும். இங்க இருக்கிற இந்த d by dx என்ற டிஃபரன்ஷியேஷன் அந்த பக்கம் எடுத்துட்டு போனா இன்டகிரேஷன் ஆயிடும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos x என்னன்னு கேட்டாங்கன்னா sin x அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் ஏன் மேம் இங்க ஒரு plus c போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x வந்து cos x, அதனால இது இப்படி வருதுன்னு சொன்னல. சப்போஸ் இங்க பாருங்களேன், இப்போ sin x plus 10 அப்படின்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x அப்படின்னு வரும். இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவா மாறி இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் sin x மட்டும் cos x கிடையாது. இன்டகிரேஷன் ஆஃப் sin x plus 10 கூட cos x தான் நமக்கு ஆன்சர் பண்ணோம் இல்லையா? அதனால தான் இது இன்டகிரேஷன் இங்க வரும்போது எனக்கு ஆன்சர் வந்து sin x மட்டும் இல்லாம அது பக்கத்துல ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்க எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அது என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியேஷன்ல 0வா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு பிளஸ் c அப்படின்னு இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்றாங்க. இந்த எல்லா ரூலுமே அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து cos x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து இன்டகிரேஷன்ல மாத்திருக்காங்க. அது வந்து tan வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் நம்மளோட டிஃபரன்ஷியேஷன். அப்போ இங்க இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் இங்க எடுத்துட்டு போனா இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் வேணும்னா tan xன்னு எழுதணும். அதே மாதிரி தான் இங்க காட் கொசிக்கண்ட் ஸ்கொயர் ஆச்சுல. அப்போ கொசிக்கண்ட் ஸ்கொயர் வந்து காட் ஆகும். சீக்கண்ட் வந்து சீக்கண்ட் இன்டு tan நம்ம படிச்சிருக்கோம் டிஃபரன்ஷியேஷன்ல. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் இன்டு tan வந்துச்சுன்னா சீக்கண்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் கொசிக்கண்ட் காட் வந்து மைனஸ் கொசிக்கண்ட் ஆகும். இது வந்து அப்படியே நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் ஆஃப் டிஃபரன்ஷியேஷனுக்கு நம்ம கிட்ட என்ன ரூல் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி முதல்ல எழுதியிருக்காங்களே. இதுதான் உங்களோட பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா. முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை இங்க இருக்கிற ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ யூஸ்வலா இன்டகிரேஷன் ஆஃப் tan ஸ்கொயர்ட் எக்ஸ்னு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். tan ஸ்கொயர்ட் எக்ஸ்க்கு எங்கிட்ட டைரக்டா இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. என்கிட்ட என்னென்ன ஃபார்முலா அவைலபிள் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ tan ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு ஐடென்டி யூஸ் பண்ணி எழுதிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வந்துடணும். நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலாக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நம்ம எழுத போறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் ஆர் இன்டகிரல் பை த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நார்மலா இன்டகிரேட் பண்ண அப்படின்னு சொன்னா இப்போ sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos x வரும் அப்படின்னு நம்ம டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இதுல வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணாம ஆன்டி டெரிவேட்டிவ் பேட்டர்ன் மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன்றது யார் டிஃபரன்ஷியேட் பண்ணா sin 2x வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னால டிஃபரன்ஷியேஷன் அந்த பக்கம் போனா இன்டகிரேட் ஆகும்னு. நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா cos x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும் டிஃபரன்ஷியேஷன்ல. இப்போ எனக்கு இந்த இடத்துல 2x வேணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே 2x வேணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2x வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ வி நோ தட் cos 2x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
மைனஸ் சைன் 2x கிடைக்கும். அதுக்கப்புறம் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும். அந்த 2வை நம்ம இங்கே மல்டிப்பிளில் எழுதுவோம் யூஸ்வலாக. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, சைன் 2xோட ஆன்டி டெரிவேட்டிவ் தானே வேணும். அப்போ இங்கே சைன் 2xஐ மட்டும் வச்சுட்டு அது கூட இருக்க மற்ற டேர்ம்ஸ்லாம் அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்போ நான் சொல்லிக்கலாம் சைன் 2x இஸ் ஈக்குவல் டு சைன் 2x எனக்கு எப்போ கிடைக்கும், யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கரெக்டாக கிடைக்கும்னா இந்த மைனஸும் இந்த 2வும் இல்லாமல் இந்த -2 அப்படின்றது மல்டிப்பிள் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ -1/2 ஆஃப் cos 2x அப்படின்னு நம்மக்கிட்ட இங்கே கொஸ்டின் இருக்குது. அதாவது -1/2 ஆஃப் cos 2xஐ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நம்மளோட ஆன்சர் சரியாக sin 2x அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வர 2வை கேன்சல் பண்ணி நெகட்டிவையும் கேன்சல் பண்ணால் இது வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸாக்டாக sin 2x வரணும்னா நம்ம இந்த டேர்மை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம சொல்லிடலாம் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் இப்படி எழுதிடணும். ஆக்சுவலாக இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இது ஆன்சர்னா இவங்களோட இன்டகிரேஷன் இது ஆன்சர்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வந்து அவங்க கேட்டிருக்க இந்த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். சரி மேம் நான் இப்படி பண்ணல, எங்கள் ஸ்கூலில் வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இதை நான் இங்கே மெத்தட் 2 அப்படின்னு எழுதுறேன். இதில் அவங்க மென்ஷன் பண்ணதுனால இது வரைக்கும் போர்டில் இப்படி மென்ஷன் பண்ணி அவங்க கேட்டதில்லை. இன்டெகிரல் ஃபைண்ட் த இன்டகிரேஷன் தான் கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன தெரியுமா பண்ணணும், இதை தான் நிறைய ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் 2x உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால இங்கே இன்டகிரேஷன் சைன் போட்டு இங்கே dx போட்டுட்டு sin xோட இன்டகிரேஷன் வேல்யூ மைனஸ் காஸ் 2x அப்படின்னு டேரெக்டாக எழுதிடுவோம். அப்புறம் 2xலேருந்து ஒரு 2 வரும்ல, அந்த 2வை டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தால் மல்டிப்பிள் எழுதுவீங்கல்ல, இன்டகிரேஷனாக இருந்தால் டினாமினேட்டரில் எழுதிடுவீங்க. இப்படி எழுதிட்டு நம்ம ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போடுவோம். இது நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் எழுதும்போது இது வந்து எக்ஸாக்டாக கிடைக்குது. அதனால நம்ம இதில் ப்ளஸ் சின்றதை இன்க்ளூட் பண்ணுறதில்ல. நார்மலாக இன்டகிரேஷன் எழுதுனா இங்கே ப்ளஸ் சி அப்படின்னு போடுவோம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்குது பாருங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து cos 3x. ஸோ மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். cos 3x எனக்கு ஆன்சரில் வரணும்னா அப்போ யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும், sin 3xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் cos 3x அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ cos 3xன்னு எழுதிடலாம். அப்புறம் 3xஐ பண்ணால் ஒரு 3 வரும்ல, அந்த 3யை நம்ம இங்கே கண்டிப்பாக மல்டிப்பிளில் போடணும். எனக்கு cos 3x மட்டும் தானே வேணும். அப்போ இங்கே மல்டிப்பிளில் இருக்க 3 வேண்டாம், அதை இங்கே எடுத்துகிட்டு போனால் 1/3 ஆகிடும். இப்போ 1/3 டைம்ஸ் sin 3xோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ தான் எனக்கு cos 3x அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த டேர்ம் தான் cos 3x. அப்போ cos 3xோட ஆன்டி டெரிவேட்டிவ் யாருன்னு கேட்டாங்கன்னா இதை தான் நம்ம எழுதணும். இப்படி தான் எடுத்து எழுதணும் நீங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 3 கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். நான் உங்கள் புக்கில் கேட்டிருக்க மெத்தடில் ஆன்சர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறோம். இப்போ e⁻2xன்னு இருக்குது மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில், இதோட ஆன்டி டெரிவேட்டிவ். அடுத்து வந்து e⁻2x அப்படின்னு வந்திருக்கு கொஸ்டின். e⁻2x எனக்கு ஆன்சரில் வரும்னா யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு யோசிக்கணும். e⁻2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே நமக்கு e⁻2x கிடைக்கும். e⁻2xஐ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், e⁻2xே வரும். அப்புறம் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும்ல, அந்த 2வை நீங்கள் மல்டிப்பிளில் போடணும். நமக்கு e⁻2x மட்டும் ஆன்சர் வரும்னா யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணுன்றதான கேள்வி. அப்போ இந்த மல்டிப்பிளில் இருக்க 2 இங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். 1/2 ஆஃப் e⁻2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு e⁻2x அப்படின்னு கிடைக்கும். அப்போ e⁻2x வரதுக்கு காரணமான அந்த டெரிவேட்டிவ் யாரோ அவங்க தான் ஆன்டி டெரிவேட்டிவ். அப்போ இதான் என்னோட ஆன்டி டெரிவேட்டிவ். இப்படி எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் நம்மக்கிட்ட ax + b the whole squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்டி டெரிவேட்டிவை மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. பேசிக்காக இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு யோசிங்களா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும்னு யோசிங்க. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 × x ஸ்கொயர்ட் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூபை பண்ணும்போது நமக்கு 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆன்சரில் வரணும்னா எக்ஸ் கியூபை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நீங்கள் மேலே டேஷும் போடலாம். ax + b the whole power 3ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இது எக்ஸ் கியூப் மாதிரி இருக்குது, 3x ஸ்கொயர்னு எழுதிடலாம். 3x ஸ்கொயர் இப்படி எழுதிடலாம். அப்புறம் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ வரும்ல, அப்போ இங்கே ஒரு ஏவும் நீங்கள் போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ ax + b the whole square மட்டும் தான் நம்மளோட கொஸ்டினில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற இந்த 3யும் இந்த ஏவும் நமக்கு வேண்டாம்ல. அப்போ இங்கே இருக்கிற 3ஐ இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ax + b the whole cube divided by 3a இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக ax + b the whole square அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் ax + b the whole square என்னென்னா இந்த டேர்ம் தான். ஸோ இப்படி எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். sin 2x - 4 times e⁻3x இருக்கு. இவங்களோட ஆன்டி டெரிவேட்டிவை மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து sin 2xக்கு பார்க்க போகிறோம். ஸோ sin 2x அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா sin 2x எனக்கு ஆன்சரில் வரணும்னா யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ நமக்கு தெரியும் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு sin 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் இது கிடைக்கும்ன்றதுனால cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos 2x டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் sin 2x வரும். அப்புறம் 2x பண்ணால் ஒரு 2 வரும்ல. இப்போ டிஃபரன்ஷியேஷனில் அதை மல்டிபிளில் போடணும். நமக்கு தேவை வெறும் sin 2x ஆன்டி டெரிவேட்டிவ் தானே. இப்போ இங்கே இருக்கிற மைனஸும் இந்த 2வும் மல்டிபிளில் இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 1/2 ஆஃப் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு sin 2x கிடைக்குது. அப்போ நான் சொல்லிடலாம் sin 2x ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் ஹாஃப் ஆஃப் cos 2x அப்படின்னு. சரி, இந்த பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி இவங்களை கண்டுபிடிக்கணும்ல. இந்த மைனஸ் அப்படியே நம்ம அங்கே எழுதிக்கலாம். இப்போ 4 × e⁻3x இவங்களோட வேல்யூ நமக்கு வேணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக இப்போ e⁻3x அப்படின்றது வந்து நம்ம e⁻3x டிஃபரன்ஷியேட் பண்ணாலே கிடைக்கும். ஸோ இது 4ன்றது கோஎஃபிஷியன்ட் தான். e⁻3x ஃபைன் பண்ணால் இதை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ e⁻3xன்ற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻3x கிடைக்கும். e⁻3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e⁻3x கிடைக்கும். அப்புறம் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 வரும்ல. அந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்பிளில் எழுதணும். இங்கே மல்டிப்பிளில் இருக்க 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ 1/3 ஆஃப் e⁻3x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு e⁻3x கிடைக்கும். நம்மளுக்கு 4 டைம்ஸ் வேணும்ல. அப்போ ரெண்டு பக்கமும் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 4/3 e⁻3x the whole dash equal to 4 times e⁻3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 e⁻3x ஆன்டி டெரிவேட்டிவ் யாருன்னா 4/3 times e⁻3x அப்படின்றதான் உங்களோட ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ இவங்களோட ஆன்டி டெரிவேட்டிவும் கண்டுபிடிச்சாச்சு, இவங்களோட ஆன்டி டெரிவேட்டிவும் கண்டுபிடிச்சாச்சு. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆன்சரில் இருக்காங்க, நெகட்டிவில் இருக்காங்க. அப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ sin 2x ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் ஹாஃப் ஆஃப் cos 2x. அதே மாதிரி 4 × e⁻3x டெரிவேட்டிவ் வந்து 4/3 ஆஃப் e⁻3x. கேள்வியில் இங்கே மைனஸ் இருந்ததுனால இங்கேயும் நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இதுதான் சரியான ஆன்டி டெரிவேட்டிவோட வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.